ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோதுமை மாவில் எப்படி பராத்தா பண்ணுறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அப்புறம் கொடை மிளகால எப்படி கிரேவி பண்ணலாங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க. கொடை மிளகா, வெங்காயம், கொத்தமல்லி இது எல்லாத்தையும் பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த வேர்க்கடலையை நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு மிக்சி ஜாரில் போட்டு குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. மறுபடியும் இன்னொரு பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி ஜீரகம் பொரிஞ்சதும் வெங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்குங்க. இப்போ காரத்துக்கு 2.5 டீஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 கலர் கேப்சிகமும் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் நீங்கள் நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை இந்த மாதிரி தெளித்து விடுங்க. ஏன்னா நம்ம அதிகமாக தண்ணி ஊற்ற வேண்டாம். இது ட்ரை தொக்கு தான். கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கிட்டா போதும். இந்த கேப்சிகம் குக் ஆகிறதுக்கு 5 to 10 மினிட்ஸ் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் நம்ம என்ன பண்ணோம்னா, இதை அரைச்சி வச்ச அந்த வேர்க்கடலை பொடி அதை அப்படியே தூவி விட்டுருங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விட்டுட்டு சிம்மில் ஒரு 5 to 10 நிமிஷம் வச்சுருங்க. அதுக்குள்ளே நல்லா வெந்து வந்துடும். நம்மளுடைய கிரேவி ரெடி ஆகிடும். இப்போ நாம் அந்த பரோட்டா செய்கிறதுக்கு மாவு திரட்டிக்கலாம். அது எப்படி திரட்டுறதுன்ற ப்ரொசீஜரை தான் நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். முதல்ல நல்லா நார்மல் சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிக்கலாங்க. நல்லா உருட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் லைட்டாக எண்ணெய் பூசிட்டு அதுக்கப்புறம் இப்படி மடிக்கணும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக மடிச்சுட்டு மறுபடியும் திருப்பி நடுவில் சென்டராக ஒரு கோடு போட்டு மறுபடியும் அதை திருப்பிட்டு மறுபடியும் இதை உருட்டி பாருங்கள். உங்களுக்கு பரோட்டா என்ன ஷேப்பில் இருக்கோ சேம் அதே ஷேப்லேயே உங்களுக்கு இது கிடைக்கும். இது உங்களுக்கு ஒட்டாது, மாவும் ஒட்டாது. ஏன்னா நீங்கள் எண்ணெய் அதில் நடுவில் தடவுனதுனால மாவு ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் உங்களுக்கு அந்த லேயராக பரோட்டா கிடைக்கும். ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சேம் இதே மாதிரி உங்களுக்கு கிடைச்சா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக வருது இந்த பரோட்டா. கோதுமை மாவில் இவ்வளோ ஈஸியாக பரோட்டா சுடுறது நல்லா பார்த்தீங்களா? இப்போது அந்த பரோட்டாவும் அந்த கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் அந்த பரோட்டா எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த கோதுமை மாவில் பண்ண பரோட்டா, அதுவும் இல்லாமல் எப்படி லேயராக எப்படி நார்மல் பரோட்டா இருக்குமோ அதே மாதிரி இருக்குது. ரொம்ப சாஃப்ட், ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சீரியஸாக உங்கள் குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் ஃபேமிலி எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஃபேமிலியும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.